ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வராங்கன்னு வச்சுக்கோமே, எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவாங்களே? இந்த ஸ்டோன் ஒட்டி சிக்கு சிக்குன்னு போட்டுருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ரொம்ப அழகா நான் சொன்னதை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுவாங்களா? வருத்தப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்க. பெண் பிள்ளைகள் இந்த பூமியில உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள்ங்கிறதுக்காக தாடி நனைய நனைய அழுதார்களாம். நான் இந்த மக்களா நனைய நனைய அழுதுருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் பிறந்தப்ப என்னோட அம்மா அழுதுகிட்டு என்னை தூக்கல, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்ட்டு. எங்க ஊருக்கு பக்கம் தான் மதுரை உசிலம்பட்டி. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிறந்த உடனேயும் ஒரு கிழவி இருப்பா, ஓய்வாடி அன்னைக்கு கிழவிக்கு பேர். அதுல சங்குல கள்ளிப்பாலை ஊத்தி தொண்டையில இருந்து ரத்தம் வந்து அப்படியே அந்த குழந்தை செத்துரும். லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்ட நிலம்தான். நான் இன்னைக்கு தப்பிச்சு வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு பாக்கியத்துல தப்பிச்சு வந்திருக்கிறேன். என் தாய் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டனேன்னு நான் பிறந்தப்ப என்னை அழுதுட்டு தூக்காம இருந்தாலே அவளுக்கு தெரியாது, இந்த பெண் பிள்ளை ஊர் ஊராக தெரு தெருவாக கிராமம் கிராமமாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவும் உரிமைக்காகவும் வேலை செய்ய போகிறாள். அப்படி ஒரு பிள்ளைதான் நான் பெற்றிருக்கேன். என் தாய்க்கு அன்னைக்கு தெரியாது. இறைவன் அந்த பாக்கியத்தை இன்றைக்கு எனக்கு தந்தான். பிறக்கும் போது இன்னைக்குமே பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆண்டவன் அடுத்த விட உனக்கு நல்லதை செய்வான். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஊருக்கு 4 கிழவிகள் இன்றைக்கும் உண்டு. இந்த கிழவிகளை தான் ஊர் ஊரை தேடிட்டு இருக்கேன் நானும். இன்னமும் ஊருக்கு 4 கிழவிகள். ஆனால் நம் நபி, ஆஹா நபி இல்லையா, கருணை நபி, தாடி நனைய நனைய அழுதாங்களாம். பிள்ளைய அப்படி கொண்டுட்டாங்க. சுபஹானல்லாஹ். எப்படி ஒரு தலைவர் நமக்கு! நீங்க உலகமெல்லாம் எந்த சமூகத்தை போய் தேடி பார்த்தாலும், எங்க போய் தேடி திரிஞ்சாலும், இப்படி ஒரு கருணையாளர் மிக்க, இப்படி ஒரு கருணையாளரான தலைவரை எந்த சமூகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்னு உலகத்துல தேடி எடுத்தாங்க. அதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் முதல் இடம் இன்னைக்கு வரைக்கும். 2வது இடம் மாறுது, 3வது இடம் மாறுது, 4வது இடம் மாறிட்டே இருக்கு. நம்பர் 1 ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட இடம். காரணம், நம்மெல்லாம் பெண்கள், பெண் பிள்ளைகள், நாம் உயிரோடு பிழைக்கணுங்கிறதுக்காக தாடி நனைய நனைய அழுதார்கள். இந்த ஹதீஸை படிச்சிருக்கோமே, கேட்டிருக்கோமே, யோசிச்சு பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம். அழுதாக தாடி நனைஞ்சிருச்சு, சரி அதோட முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் தாடி நனைய நனையனா திரும்ப திரும்ப அழுதுட்டே இருந்தாங்க. அழுக நிக்கவே இல்லை. எவ்வளவு நேரம் அழுதாங்களோ, எவ்வளவு பரிதவிச்சாங்களோ. பிறகுதான் சட்டம் கொண்டு வந்தாங்க, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும், செலவுன்னு நினைக்க கூடாது, மகர் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க இருக்க பெண்கள் எல்லாரையும் கேட்கிறேன், நம்ம கல்யாணம்லாம், நம்ம நிக்காகலாம் மகர்படிதான் நடந்துச்சா? எல்லா பெண்கள் மகர் கேட்டு ஆண்கள் மகர் கொடுத்துட்டா நிக்காக நடந்துச்சா? யார் யார் எவ்வளவு மகர் கேட்டீங்க? நீங்க கேட்டீங்களா? இல்ல அவங்களா இது ஒண்ணு போட்டாங்களா? மகர் சட்டம் என்பது என்ன? நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணும், அவங்க அதை கொடுத்து நம்ம அதை பொருந்தி கொண்டு திருமணம் நடக்கணும். இதான் மகர். பிறகு எங்க இருந்து இத்தனை பவுன் நகை போடுறது, 30 பவுன் 20 பவுன் 40 பவுன் நகை போடுறது, சீர் செய்யறது, வீடெல்லாம் அந்த தட்டுகளை பரப்பி வச்சு சீர் செய்யறது, வீடு வாங்கி கொடுக்கறது. சில ஊர்கள்ல பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்தாதான் கல்யாணம் இஸ்லாமிய சமூகத்துல. எந்த ஊரு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வீடு 5 பொம்பளை பிள்ளை இருந்தா 5 பேருக்கு வீடு கொடுக்கணும். ஒரு கூலி தொழிலாளியாக தகப்பன் இருந்தா என்ன செய்வார்? அப்ப மகர்படிதான் எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் 99% இல்லை என்ற பதில் தான் வருது. ஆசைப்பட்டு கொடுக்கலாம், இல்லாதவங்களை கேட்க தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு கடந்து போறோம். கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்கும்? உலகம் அழிக்கப்படுகிற ஒரு நாள் வரும். சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, பாதி சூரியன் தீந்து போச்சு. சூரியனோட ஃபியூவல் எரிபொருள் பாதி தீந்துருச்சு, இன்னும் மிச்சம்தான் இருக்கு. பாடப்புத்தகத்துல இருக்கு, ஸ்கூல் புக்ல இன்னைக்கு சொல்லுது சயின்ஸ். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்குங்கிறது அல்லாஹ் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டான். இந்த பூமி அழிக்கப்பட்டு இந்த பூமி சுருட்டப்படக்கூடிய ஒரு நாள் வரும். இந்த சூரியனை தானே வணங்கிட்டு இருந்தீங்க, அந்த சூரியனே சுருட்டி நரகத்துல போடுறேன் ஒண்ணும் இல்லாம. அப்படி ஒரு நாள் வரும். சூரியன் ஒளி இழந்து போகும். அந்த நாள் வரைக்கும் என்ன நடக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம ரசூலுல்லாஹ் அல்லாஹ் காமிச்சு கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க நபிக்கு தெரியாதா? இருக்கிறவங்க போட்டுக்கங்க, இல்லாதவங்கள்ட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. மகர் என்ற சட்டம் அப்படி சொல்லல. ஒருவேளை உங்களோட தாய்மார்கள் உயிரோட இருக்காங்கன்னா, உங்க வீட்டுல நிக்காயும் பொருட்டு எவ்வளவு நகை போட்டாங்களோ அதை அவங்கள்ட்ட திருப்பி கொடுங்க. அவங்களே ஆசைப்பட்டு கொடுத்தா அது பிறகு நடக்கிறது நடக்கட்டும்.
நிக்காவும் பொருட்டு இனிமேல் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறவங்க எந்த நகையும் கொடுக்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தானே வச்சிருக்கேன், நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு கொடுங்க. பிள்ளைய நல்லா வச்சிருக்காங்களா, கண் கலங்காம பாத்துக்கிறாங்களா, குடும்பப்படுத்தாம பிள்ளை நிம்மதியா இருக்காளா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பிறகு கொடுங்க. திருப்பூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 75 லட்சம் ரூபாய்க்கு காரு, 300 பவுன் நகை, ரொம்ப ஆடம்பரமா ஊரை கூட்டி கல்யாணம், பழைய விருந்து. இப்ப அந்த பிள்ளைங்க 75 லட்சம் ரூபாய் கார் நிக்குது, 300 பவுன் நகை இருக்குது. பிள்ளை என்னாச்சு? கொடுமை, வரதட்சணை பிரச்சனை, செத்து போயிட்டோம். வேறு சமூகத்துல இது நடக்குது, இஸ்லாமிய சமூகத்துல அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மகர்ங்கிற சட்டம் கொடுக்கப்பட்டது. முதல் உறுதிமொழி நம்ம உடை சார்ந்து எடுத்தோம், இனிமே டிசைனர் வருதா போட மாட்டோம்னு. 2வது உறுதிமொழி, பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிற தாய் தகப்பெல்லாம் முடிவெடுங்க, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நகை போட மாட்டோம். வச்சிருந்தா சேர்த்து வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தேவைப்படும் போது கொடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைக்கு எப்ப வேணா கொடுக்கலாமே, கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்காதீங்க. கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு இடத்துல சொல்றான் 30 பவுன் போட்டா தான் கட்டுவேன், 40 பவுன் போட்டாதான் கட்டுவோம், 20 பவுன் போட்டாதான் கட்டுவோம். நான் ஊராக சொல்லி கொடுத்துட்டு வரேன். அப்புறம் பிள்ளைக்கு என்ன போடுவீங்கன்னு எங்கேயாவது யாராவது கேட்டால் விளக்கமாக்கலே 4 போடுவோம்னு சொல்லி கொடுங்க. நீங்க எவ்வளவு நாளைக்கு கேட்பீங்க? அப்புறம் என்ன போடுவீங்க? பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கோம், ஒழுக்கமா வளர்த்திருக்கோம், வேண்டுதலான பிள்ளை, மார்க்கம் படிச்சிருக்கு, உலக கல்வி மார்க்க கல்வி 2யும் படிக்க வச்சிருக்கிறோம், வேற என்ன வேணும்? மகர்படிதான் திருமணத்தை நடத்துவோம் நியத்து வைங்க. திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குங்க. நான் மரணிக்கும் வரை என் தாய் தகப்பனை நான் பாத்துக்குவேன்னு கேட்டு வாங்க உரிமை. உங்களை பிள்ளை பெற்றவங்கள பல இடத்துல அனாதையா கிடக்காங்க கல்யாணம் முடிச்ச பிறகு. அப்படி இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லல. 2வது உறுதிமொழியாக ரமலானை வரவேற்கிற இந்த நேரத்துல மகர்படிதான் திருமணத்தை நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுது. ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிற அம்மாமார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க முடிவெடுக்கணும். எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நான் தான் போடுவேன், எதை குண்டுமணி தங்கம் கூட கொண்டு வந்தா அனுமதி இல்லைன்றவன் அப்படின்னு முடிவிடுங்க. ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம். பெண் பிள்ளைகளை பெற்ற கஷ்டப்பட்டு இருக்க தாய் தகப்பனுக்கு இந்த செய்தி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் இல்ல? கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனோட நிலைமை. வெல்கம் ரமலான் அப்படின்னு ரமலானை வரவேற்க 30 நாள் நோம்பு வச்சு சகருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு அப்படின்லாம் பிளான் பண்ணி பெருநாளுக்கு இப்பயே ட்ரெஸ் எடுத்து வச்சிருவோமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நமக்குள்ள இருக்க விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கு. நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷமா என்ன செஞ்சாங்க? ஒழுக்கத்தில் மோசமான சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமாக சீர்திருத்தம் செஞ்சு காமிச்சாங்க. உலகத்தில் அப்படி ஒரு சீர்திருத்தவாதியை எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த சீர்திருத்த பணியை ரமலானை வரவேற்கும் போது நாம் இன்னும் அதிகமாக செய்யணும். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சொர்க்கம் நரகம் 2யும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் காமிச்சானா இல்லையா? காமிச்சான். அப்படி காட்டும் போது நரகத்துல யாருடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? யாருடைய எண்ணிக்கை? ஆண்களோட எண்ணிக்கையா பெண்களோட எண்ணிக்கையா? பெண்களோட எண்ணிக்கை. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் அறிவிக்கும் போது அங்க இருந்து அத்தனை பெண்களும் பதட்டப்பட்டு கேட்டாங்களாம், நாங்களாம் என்ன செய்யுது, நாங்களாம் எப்படி நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்குது? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னா, அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. நீங்க கொலை செய்யாதீங்க, கொள்ளை அடிக்காதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க. லிஸ்ட் பெருசு, அதெல்லாம் சொல்லல, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். அதிகமா தான தர்மம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? யாருடைய உள்ளம் ஏழைகளுடைய கஷ்டத்தை நினைச்சு கலங்கி என் கையில இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியுதோ அவங்களோட உள்ளம் கருணை ஆகும். அவங்களோட உள்ளம் பொய் பேசாது, அவங்களோட உள்ளம் புறம் பேசாது, அவங்களோட உள்ளம் விபச்சாரம் செய்யாது, அவங்களுடைய உள்ளம் பெருமை கொள்ளாது, அவங்களோட உள்ளம் அன்பு அமைதியா இருக்கும். இஸ்லாத்துக்கு பிறகு என்பது உள்ளம் அவ்வளவு இலகி போயிருக்குங்கிறத நாங்க எல்லா இடத்துலயும் விட்னஸ் பண்றோம். சின்ன கஷ்டங்களை பார்க்கும்போது கூட கண்ணீர் பெருகிருக்கு. அவ்வளவு வைராக்கியப்பட்டிருந்த உள்ளம் எப்படி இழகுச்சுன்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வோட தியாக வாழ்க்கையை படிக்கணும், அதன்படி வாழணும்னு முயற்சி தான் பண்றோம். வாழ்ந்துட முடியுமாங்கிறது ஆண்டவனோட கையில இருக்கு, இறைவனோட வசத்துல இருக்க அத்தனையும். அப்போ அதிகமாக தான தர்மம் செய்வோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில இருந்து வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிற பொழுது ரமலானுடைய 30 நாள், ரமலானுக்கு முந்தின மாசம் இந்த மாசம் ஷாபான், இதுக்கு முந்தின மாசம் ரஜப். நமக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ரஜப்ல விதைய போடுங்க, ஷாபான்ல நீர் ஊத்துங்க, ரமலான்ல அறுவடை செய்யுங்க. நம்ம ரஜப்ல விதைச்சோமா?
ஷாபான்ல தண்ணி ஊத்திட்டோமா? யாரெல்லாம் ரஜபில் விதைத்தார்களோ, ஷாபானில் நீர் ஊற்றினார்களோ, அவர்கள் ரமலானில் அறுவடை செய்ய முடியும். நான் நோம்புக்கு தயாராகி ரமலான் 30 நாள் நோம்பு வச்சு எப்ப விதைச்சு எப்ப நீர் ஊத்துறது? வர்ற வழியெல்லாம் விவசாய பூமி. 3 மாசம் ஆகணுமே விளைச்சல் வர்றதுக்கு. படிப்பினை என்னன்னா, நம்ம வாழ்ற காலம் முழுக்க கஷ்டப்படுறவங்க. நானே கஷ்டப்படுறேன், பரவாயில்ல. என் 3 வேளை சாப்பாட்டுல ஒரு வேளை சாப்பாட்டு ஒரு வேலைக்கு தரேன். இதுலதான் நிம்மதின்னு நான் நினைக்கிறேன். எனவே அதிகமா தான தர்மம் செய்வோம். உங்கள்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுங்க.